நீ எங்களை என்ன வேணாலும் பண்ணலாம், எங்க சிகரெட் ஒன்றும் பண்ண முடியாதுடா. பண்றேன்டா. ஃபுல் டீடைல்ஸோட நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் மும்பையில் அப்துல் காதர், நாக்பூரில் பிரகாஷ் நாகரே, மத்திய பிரதேஷில் மகேஸ்வர், கர்நாடகாவில் மஞ்சுநாத், கேரளாவில் முகுந்தன். இந்தியா முழுக்க 2600 பேர் உன் கம்பெனி மேலே கேஸ் போட போகிறாங்க. அதுக்கப்புறம் உன் கம்பெனி சீஸ் ஆகிடும். உன் சிகரெட் ஹிஸ்ட்ரியே முடிஞ்சு போயிடும். நீ என்ன உள்ள அனுப்புன அடுத்த நிமிஷமே வெளியே வந்துடுவண்டா. சட்டத்துக்கு எதிராக தயார் செய்யப்படுற டைகர் பிராண்ட் சிகரெட்ஸை இதுக்கப்புறம் யார் தயாரிச்சாலோ இல்ல விற்பனை செஞ்சாலோ கடுமையான தண்டனை கிடைக்கும்னு கோர்ட் அறிவிச்சிருக்கு. அந்த பிராண்ட் தடை செய்யப்பட்டிருக்கு. அம்மா, எதை பற்றியும் யோசிக்காம உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, சரியா? எனக்கு எந்த கவலையும் இல்லடா. உன் தம்பி இந்த நாட்டுக்காக இறந்துட்டான்னு நினைச்சுக்கிறேன். அவன் செத்ததுனால பல பேர் காப்பாத்தப்பட்டிருக்காங்க. அவங்களுக்குள்ள என் புள்ள இன்னும் இருக்கான். மிஸ்டர் மிலிட்ரி, நீங்க நாட்டை பாத்துக்கோங்க. நான் அம்மா அப்பாவை பத்திரமா பாத்துக்கிறேன். அவங்க என் கூட என் வீட்லயே இருப்பாங்க. ஓகே? இங்க பாரு டாக்டர் அம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எங்க வீட்டுக்கு தான் வரப்போற. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்பவே எங்க வீட்டுக்கு வந்துரு. எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. கொடுங்க. ஃப்ளாஸ்க்ல காஃபி இருக்கு, இதுல ஸ்நாக்ஸ் இருக்கு, சைட் பேக்ல பிரஷ், பேஸ்ட், சோப் இருக்கு. சரியா? இப்போ நீ கிளம்பு. இன்னும் 5 நிமிஷம் இருக்குல்ல, எதுக்கு அவ்வளோ அவசரம்? என்ன கொஞ்ச நேரம் நீ முன்னாடி இருந்தனா எனக்கு அழுக வந்துடும். ஏய், 3 வருஷம் வெயிட் பண்ணிருக்கேன். இன்னும் 6 மாசம் வெயிட் பண்ண மாட்டேன். அப்ப நீ வந்துருவேன்னு தைரியமா இருந்தது. இப்ப நீ கிளம்பி போகும்போது பயமா இருக்கு சஞ்சீவ். ஏய், அழாத. நான் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறேன். டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். பத்திரமா இரு. அப்பா வரேன்ப்பா. அம்மா போயிட்டு வரேன். ஹலோ சார், நான் எஸ்ஐ மகேஷ் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ வந்து டைகர் பிராண்டை பற்றி உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணது யாருன்னு என்கொயரி பண்ணிட்டு போகிறாங்க. எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சார். தேங்க்யூ. பிரதர், கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போனோம், வரீங்களா? சரி, உட்காருங்க சார். மாமா, நீங்க போய் பரவாயில்லம்மா, நீ வீட்டை பூட்டிட்டு வா. நானும் அத்தையும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி. ஹாய் சஞ்சீவ். ஹலோ கீதா. அம்மாவே அப்பா கூட்டிட்டு சீக்கிரம் கிளம்பு. நம்ம கொடுத்த கேஸை பத்தி யாரோ என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்களா? எனி மினிட் அவங்க அங்க வரதுக்கு சான்ஸ் இருக்கு. டிலே பண்ணாம உடனே அங்க இருந்து கிளம்புங்க. ஹலோ ஹலோ கீதா. கீதா கீதா ஹலோ கீதா. யாரோ வந்திருக்காங்க. யாரு? கதவை திறக்காத. கீதா. வணக்கம்மா. வணக்கம்மா. சஞ்சீவ் சொன்ன ஆளுங்க இவங்க தானா? நாங்கள் ஒரு என்ஜிஓல இருந்து வந்திருக்கோம். டைகர் பிராண்டுக்கு அகைனஸ்டா ரிப்போர்ட் கொடுத்தது நீங்க தானம்மா? ஆமா. ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. அதுக்கு தான் உங்களை பாராட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். எந்த காரணத்துக்காகவும் சஞ்சீவை பத்தி உங்களுக்கு தெரியக்கூடாது. கீதா, ஏதாவது பேசு. என்னங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். கீதாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். அப்படியா? ஆமா. மாமாவா? தனியா தானே. மாமா, இவங்க பாத்திர கூடாது. சரி, உள்ள வந்து உட்காருங்க. உட்காருங்க. கீதா. என்னம்மா நீ இன்னும் வரல? லேப்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. அர்ஜென்ட்டா போகணும். நீங்க கிளம்புங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரிம்மா, சீக்கிரமா வந்துரு. ஓகே. ஓடிடு ஓடிடு, இதா கரெக்ட் டைம். அப்படியே தப்பிச்சு போயிடு. அர்ஜென்ட்டா எங்கேயாவது போக வேண்டியிருக்கா? இல்ல, பக்கத்து வீட்டு அங்கிள் அவங்களோட கோயிலுக்கு கூப்பிட்டாங்க. நான் வேலை இருக்குன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கெல்லாம் டீ காஃபி ஏதாவது வேணுமா? வேண்டாம்மா. ஆமா, இதையெல்லாம் நீ தான் பண்ணேன்னு நம்ப முடியலையே. உனக்கு துணையா யாரா இருக்காங்களா? நான் ஒரு அனாதை. எனக்குன்னு யாருமே இல்லை. நான் தான் இதெல்லாம் பண்ணேன்.
கண்ணாடியை மறந்து வச்சுட்டு போயிட்டமா. கீழே அத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கா, சீக்கிரமா கிளம்பி வா. ஆ இவங்கெல்லாம் யாருமா? கண்ணாடியை மறந்துட்டு போயிட்டீங்களா? ஆமா, நீங்க யாரு? என் வீட்டுக்குள்ள வந்து என்ன யாருன்னு கேக்குறீங்க? ஆமா, நீங்களாம் யாரு? உங்க வீடுன்றீங்க, அப்ப அந்த பொண்ணு என் மருமக. மாமா ஒரு நிமிஷம் இருமா, நீங்க சொல்லுங்க. உங்க பையன் எங்க? என் பையன் ஊர்ல இருக்கான், இப்ப இங்க இல்ல. இங்க ஏதாவது நடந்தா கூட வரமாட்டானா? யாருமா இவங்கெல்லாம்? இவங்கள பார்த்தவனுக்கு எப்படிடா தெரியுது? ஆ? ஏய்! டேய், என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? அவனை புடிங்க. போய் அவனை புடிங்கடா. டேய், ரெகுலர் ஆஃப் பண்ணுங்கடா. ஏய் கேஸ்டா நீங்க தேடுறவன் கண்டிப்பா வருவான். அவன் வந்தா உங்கள ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க. ஒரே ஒரு தடவை உன்னை பார்க்கணும் போல இருக்கு சஞ்சு. காதலுக்காக உயிரை கொடுப்போம்னு சொல்லுவாங்க. ஆனா என் கீதா உண்மையாவே உயிரை கொடுத்தா. கீதா இருந்த அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி கிட்ட உங்க ஆளுங்க கார் நம்பரை வாங்கினேன். ஆர்டிஓ ஆஃபீஸில் என்கொயரி பண்ண விஷயம் உங்க பெரியப்பாக்கு தெரிய வந்துச்சு. அதனால தான் உங்க பெரியப்பாவை நாங்கள் கொண்டுட்டோம். அவரோட சாவு உங்க குடும்பத்தில் பயத்தை உண்டாக்கிச்சு. அப்போத்துலேருந்து உங்க ஆளுங்க ஊரை விட்டு வெளியே வரதை விட்டுட்டாங்க. ஆனால் அவங்கள கொல்றதுக்காக உங்க பெரியப்பா ஃபோன்ல இருந்து என் டீட்டெயில்ஸ் உங்க அப்பாவுக்கு அனுப்பி வச்சு ஒரு மாப்பிள்ளையா உங்க வீட்டுக்கு வந்தேன். இப்போ சொல்லு, அப்துல் கலாம் மாதிரி வளரணும்னு நினைச்ச என் தம்பி மாதிரி எத்தனையோ பேரை பலி வாங்கின இவங்களை கொன்னது தப்பா? நீ செஞ்சது எந்த தப்பும் இல்லை. இந்த மாதிரி குடும்பத்துல பிறந்தது என்னோட தப்பு தான். ஆனா எங்க அப்பா ரொம்ப நல்லவர். நடந்ததெல்லாம் எங்க அப்பா கிட்ட சொன்னா அவரு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. உங்க அப்பாவுக்கு சொல்றதுனால இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. போர் நடக்கும்போது எங்க கண்ணு டார்கெட் மேல மட்டும்தான் இருக்கும். இப்போ என்னோட டார்கெட் அந்த ஃபார்முலா. சப்போர்ட் தேவையில்லை. ஃபியூச்சர் ஜென்ரேஷனை அடிமையாக்க போற அந்த சிகரெட்டோட ஃபார்முலா எனக்கு வேணும். உங்க ஆளுங்களை கொண்டு ஃபார்முலா விட்டுட்டா அது வேற யார் கைக்காவது போயிடும். லீகலா போனா இல்லீகலா இன்னொரு பிராண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. என் குடும்பத்தை கொண்டுட்டாங்கன்னு பழி வாங்குறதுக்கு நான் ஒன்றும் காமன் மேன் கிடையாது, கமாண்டர். இந்த நாடு தான் என்னோட குடும்பம், அதுக்கு தான் இந்த யுத்தம். எங்க பிசினஸ்க்கு சம்பந்தப்பட்ட அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் எங்க சித்தப்பா ஒரு குடோன்ல சேஃபா வச்சிருக்காரு. ஒருவேளை அந்த ஃபார்முலா சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் கூட அங்க இருக்கலாம். அந்த குடோன் எங்க இருக்கு? எங்க ஊர்ல இருந்து 20 கிலோமீட்டர் தூரம்.